என்னடா இது கஸ்டமரோட மீசை எப்படி கூட்டிட்டீங்க? என்னோட மீசை எங்கடா? அண்ணே என் மீசை எங்க போச்சு? ராத்திரியில விசில் அடிச்சா பாம்பு வருமா? நீ இன்னும் தாத்தா காலத்துல இரு. வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜென் திகில் பாண்டி ஜெஹோப் சூனாபானா வி அலர்ட் ஆறுமுகம் ஜீமின் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜங்குக். நான் பிடிக்கிறேன், நீ குழப்புற. நல்லா பிடிச்சிட்டா. கை கீழே கொண்டு போற. என்ன கடையில அப்படியே போய்கிட்டு இருக்கே, கஸ்டமர்ஸ் ஒழுங்கா பாத்துக்கிறீங்களா? என்ன எதுக்கு எல்லாரும் ஓடுறீங்க? சரி நம்மளாச்சும் வேலையை பார்ப்போம். உட்காருங்கண்ணே. ஐயோ மீசை. ஏய் ஆத்தாடி என்னடா பண்றது? சுகா கோத்துட்டு நம்ம ஓடிடலாம். இவங்க என்னடா இது ஒரு போஸாடா? என்னடா இவங்க இது போஸ் இது இப்படி இருக்கு? தண்ணி விட்டுறேன். என்னடா இது கஸ்டமரோட மீசை எப்படி கூட்டிட்டீங்க? என்னோட மீசை எங்கடா? அண்ணே என் மீசை எங்க போச்சு? ஏய் ஜீவி நீங்க பாரு, நல்ல தோட்டக்குள்ள வர சுனியகாரி. அவனை கண்டுக்காதீங்கடா, நம்ம விளையாடலாம். நெஜமே அநியாயத்தை போட்டுட்டு இருக்க, உனக்கு விளையாடவே தெரியலப்பா. டேய் கோபி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா, நல்லா முடியலடா. ஏன்டா இப்படி வலிச்சிட்டே இருக்க? எந்திரா. ஹே பீம், இந்த டோலக் போற நான் அழிக்க போறேன். ஐயோ ஏய் யார கமலி வந்து போடா. நீ நர்ச் கண்டுக்கங்கப்பா. தள்ளி போடா டோமரு. ஏய் அவனையா தள்ளி விடுற? ஏய் மரியாதை போய் சண்டைங்கிட்ட தள்ளி விடுற. அப்படி சொல்ல என் மகனே. என்ன ரெண்டு பேரும் கட்சி சேர்றீங்களா? அப்பளந்தே கட்சி உனக்கு கோபி இருக்கானா, எனக்கு ஜேகே இருக்கான். என்னடா ஜேகே? ஆமாடா நம்ம தான்டா கெத்து. நீ எவ்வளவு நேரம் இப்படி உட்கார்ந்திருக்க போற? எனக்கு ஒரு சேர் எடுத்து போடு தனியா, நான் அதுல உட்கார்றேன். உட்கார இடமே இல்ல எனக்கு. இல்லாட்டி நீ எந்திரிச்சு எனக்கு அந்த சேரை விடு. காலெல்லாம் கிடக்குது, எந்திரி. ஜீவன ராகிங் பண்ணனும்டா. ஏய் தள்ளி போடா. எல்லாத்துலயும் இங்க நான் தான். நீ ஓடி போ. ஏய் வாங்கிட்டு. டேய் கோபி, உன் கூலிங் கிளாஸ் இருக்காடா? தாடா நான் போட்டுட்டு தரேன், வெளிய போய்ட்டு வரேன். குடு. ஏற்கனவே அதை உடைச்சிட்டு இப்ப நல்லா மாதிரி வந்து கேக்குற. எந்த நாள் கால் வலிக்குதுடா? சரி ஓகே, இந்த கால் தான் வலிக்குது, நான் அந்த கால்ல உட்காந்துக்கிறேன். இப்போ என்ன சொல்லுவேன்? இந்த ஏழரை விட்டு போக மாட்டேங்குது. என்ன சொன்னேன்? ஒன்னும் நடத்துங்க. இதுதான் கெத்து புள்ளிங்க வாக்கு. கெத்து வாக்குன்ற பேர்ல சைக்கோ கொலகார மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அவன். எப்படி? டேய் இந்த கரடி நான் உடைக்கலடா. இது எப்படி உடைஞ்சிச்சு? வாய போடுறா. ஓகே கட். நீ ஷூட்டிங்ன்ற பேர்ல என்னோட பொருளெல்லாம் உடைச்சிட்ட. இங்க பாரு, எல்லாமே கீழ விழுந்து கிடக்கு. ஆக்ஷன். என்னடா சொன்ன? என்ன கை என்ன செய்யலாம்? இப்படித்தானே இந்த ஸ்டெப்பை போடணும். அந்த ஸ்டெப் அப்படி இல்ல, இந்த மாதிரி போடணும். நீ சும்மா நீ சின்ன உனக்கு ஒன்றும் தெரியாது. அவன் கரெக்டாக தானே சொல்றான். எத்தனை வாட்டி போட்டாலும் வர மாட்டேங்குது. ஜோபுக்கு உற்சாகம் தரணும், ஆனா எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சரி பரவாயில்ல, ஜோப் ஸ்கோர் பண்ற. சீக்கிரம் ஸ்டெப் முடிச்சானா இல்லையா? டேபிள்ல இருந்து ஒரே ஜம்ப். அதை பண்றதுக்கு எவ்வளவு லேட் ஆகுறான். அவனுக்கு அடுத்த வேலை இருக்கு, சீக்கிரம் செய்ய. சரி சுகா, இந்த ஸ்டெப் வந்து நீயே போடு. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நீ பண்ணு பண்ணு. எங்க பாருங்கடா, ஆரம்பத்து எடுக்கலாம் பாருங்க பாருங்க. எங்க என் மூஞ்சே மறைச்சிட்டீங்களா? ஓகே ஷூட்டிங் ஓவர். நல்லா பண்ண ரொம்ப நன்றி. என்னால முடியல, வீட்டுக்கு போகணும். இந்த ட்ரெஸ் உனக்கு செமையா இருக்குடா. அப்படியா? ஆமா வேற நல்லா இருக்கு. அப்படியா? சரி சரி. ஆனா நீ நல்லா இல்லையே. நீ என்ன புள்ளி பண்ற? அப்படிதான் பண்ணுவ, அதுக்கு பெண்ணன்ற. ஐயோ பாவம் ஆரம், தெரியாம நான் மறைச்சிட்டேன். அடுத்த சீல மறைக்காம பாத்துக்கிறேன். ஏன்டா அப்படி பண்றீங்க? மொத வாட்டி டான்ஸ் பண்றப்ப என் கால் அப்படிதான் நடுங்குச்சு. பயமா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. இப்ப கோழி கால் மாதிரி இருக்கு. பாருங்க. உன் ட்ரெஸ் நல்லா இல்ல. அப்ப உன் மட்டும் நல்லா இருக்கா? என் ட்ரெஸ் நல்லா இருக்கு பாரு. இது கேவலமா தான் இருக்கு. ஓகே ரெடி. படியில கூட நல்லா ஏற முடியல. முன்னாடி ஆரம்பத்தை பண்ண ஞாபகம் இருக்கா? நான் ஆரம்ப கலாய்க்கிறேன். ஓ ஐயோ இவ்வளவு வெயிட்டா இருக்கானே, தூக்கவே முடியல. உன இறங்கடா கீழே, முடியலடா. ப்ளீஸ்டா போதுடா. எனது ரைஸ் கேக் வியாபாரமா? இந்த கான்செப்ட் எனக்கு செட் ஆகாது. எனக்கு ரிச்சான கான்செப்ட் கொடுங்கப்பா. லீடருக்கு ஒரு மரியாதை இல்லையா இந்த குரூப்ல? என்னடா அது? அதுக்குள்ள ஸ்டேஜ் உள்ள இருக்கணும்டா.
வந்துட்டேன். உன்னை பத்தி தெரியும்டா. அட்டென்ஷன் சீக்கிரம் வந்துட்டேன். அத நீ சொல்ற பாத்தியா? ஷூட்டிங்கே ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கடா. வெளிய வந்து சிரிக்கிற. உள்ளுக்குள்ள தீ ஏறிறடா. நான் சுகர் ஃப்ரீ காபி தான் குடிக்கிறேன். இருந்தாலும் ஓவர் எரியுது. எப்படி புடுக்குறான் பாருங்க. காஃபியை குடிக்க கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஏன்னா வயித்துல அல்சர் இருக்குல்ல, அதனால. அல்சர் வச்சுக்கிட்டே அப்படி குடிக்கணுமா காஃபி? நான் காஃபி ஜீனி போடாம தான் குடிக்கிறேன். அதனால பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். இல்ல பிரச்சனை வரும்னா சொல்ல குடிச்சிட்டே இருக்க. நல்லா இருக்கு. ரத்தம் வர சிந்தி நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன்டா. நீ இல்ல, நான் தான் சிந்தினேன். நீ இல்ல, நீ மூக்கு தான் சிந்தின. நான் யார பத்தி என்ன வருது சொன்ன? இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஜின் எந்திரா. ஓகே. இரு, இப்ப எதுக்கு ஓவர் ஆக்டிங் போடுற? எந்திரி. இந்த ஊட்டறல வாங்கிக்கோ. பரவாயில்ல இருக்கணும் விடு. ரொம்ப வெட்கப்படுறியே. இந்த இப்ப உனக்கு நான் ஊட்டுறேன். கையை கடிக்கிறோம். ஐயோ, உனக்கு என்ன பிடிக்கும்? ஸ்ப்ரைட். இல்ல அது ஸ்பார்ட்டா. நான் என் கையால மியூசிக் போடுறது ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப சரி நான் கை தட்டுறேன். நான் என்னோட ஜிப்பால மியூசிக் போடுறேன். ஏத்தி கீழ இருக்கறேன். என்ன மட்டும் தனியா விட்டுட்டாங்க. இந்த பால மோதி விளையாண்டுட்டு இருக்கேன். என் கூட யாருமே இல்லையே. இந்த நிக்கிறேன்ல. நின்னு என்ன பிரயோஜனம்? எங்க பேசுற, எங்க விளையாடுற? சின்ன பிள்ளை மாதிரி தனியா விளையாடிட்டு இருக்கான். ஏன் நான் சூப்பர்மேன். அப்படியா? நான் கண்ணத்துல சப்ப சப்பன ஆரம்பிக்கிறேன். இந்த மியூசிக் எப்படி இருக்கு? ஐயோ ஆரம்படி கை. நம்ம ஸ்டேஜ்ல கெத் என்ட்ரி தரப்ப 4 காலால நடக்கலாம். அது எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல. பிடிஎஸ்னா யூனிக்னு எல்லாருக்குமே தெரியணும். அதனால நம்ம 4 காலால நடந்து போலாம். சூப்பர் ஐடியா இது. டேய், இப்படி தான் நம்மளோட என்ட்ரி இருக்கணும். லீடர் நானே சொல்லிட்டேன். சீ, எந்தடா வாக்கே அசிங்கமா இருக்கு. சும்மா கெத் என்ட்ரி. அசிங்கமா. நான் உங்க எல்லாருக்கும் ஜூஸ் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் டயர்டா இருப்பீங்கல்ல. இந்தாங்க, எடுத்து குடிங்க. இந்தாங்கடா, எடுத்துக்கோங்க. என்கிட்ட கேட்காதீங்க, நீங்களே எடுத்துக்கோங்க. எங்க 4 காலால நடக்கலாம்னா கேட்க மாட்டேன்றீங்க. மனுஷனாகிறதுக்கு முன்னாடி குரங்கு மாதிரி தானே இருந்தோம். 4 கால தானே நடந்தோம். அதை மட்டும் ஒத்துக்க மாட்டீங்களே. நல்ல என்ட்ரி இது. இந்த கண்ணாடில நம்ம கலகா இருக்கேனா? இந்தாங்கடா, அதுல ஜூஸ் பிஸ்கட்லாம் இருக்கு. எடுத்துக்கோங்க. இந்தாங்க. தொண்டை தவிக்குதுடா. அசிங்கமா குடிக்காத. டீசெண்டா குடி. வீடியோ எடுக்கறாங்க. என்னது வீடியோ எடுக்கறாங்களா? ஐயோ, எல்லாத்தையும் காலி பண்ணிடாத எனக்கு தான். ஏய் யூங்கி, நீ எப்படா வந்த? நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுடா. அவன் கூட சேர்ந்து போட்டோ எடுக்க போறேன் நான் இன்னைக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசுவான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்றது? நீ வருவேன்னு சொல்லவே இல்லடா. சொல்லாமலே வந்துட்ட. பார்த்து வாடா, நிறைய பாறை இருக்கு. என்ன சார் போஸ் கொடுக்குறானுங்க? ஏதோ துக்கத்துல இருக்க மாதிரி போஸ் தரானுங்க. சரி விடு, போட்டோ எடு. சுகாவோட சேர்ந்து எடுத்த போட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சாகர இருக்குது என் கூடயே வச்சிருப்பேன். ஏன்னா அந்த போட்டோ அவ்வளவு நல்லா இருக்கு. சரி சரி, போதும் போதும். யாரும் அவங்கள அடிக்காதீங்க, நிப்பாட்டுங்க. ஐயோ யாரும் பாவப்பா. இந்த குச்சாச்சல அடிக்கிறடா. குச்சா வேணா, படாத இடத்துல பட்டற போகுது. ஹே ஜேகே, இங்க அவன எடுத்து இங்க நான் வந்தேன். இந்த இடமே பெரிட்டா இருக்கு. எங்க போனாவ? ஜேகே கிறுக்கு, பயமுடுத்திட்டான் அவன். அவனை நம்பி பணத்தை பண்ணிட்டான் பாத்தீங்களா? இனிமே இந்த பக்கம் வரவே மாட்டேன். அவனை தேடவே மாட்டேன். நான் வரேன்டா. ஏய் நிமிரு, நான் அடிக்க போறேன். எந்திரிக்க போறியா இல்லையா? நான் விட்டுறேன். ஏய் எந்திரோ. ஏய் வா. டேய், நீ எப்படி இங்க வந்த? எப்படி வேற லெவலா? ஸ்டேஜ்ல மஜா பண்ணோம். சுகாவன தண்ணிய ஊத்து. ஏலே கிறுக்கு மெண்டல் பேல. Dress நாசமாக்கிட்டு போயிட்டான். நல்லா இருப்பானா? போதும், இதுக்கு மேல அடிமையா இருக்க முடியாது. எப்படி நல்லா இருக்கே? சௌக்கியமா இருக்கு. அப்புறம் என்ன? நான் ஆர்மிஸ் மேல தான் தண்ணி ஊத்தலாம்னு நினைச்சேன். ஆனா தெரியாம சுகா மேல ஊத்திருச்சு. அதுக்குள்ள நான் அந்த திட்டுறான். வீட்ல போய் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்க கிட்ட. இருந்தாலும் ஓவரா அல்ட்டிப்பான் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம். வேணும்னே தண்ணியை ஊத்தி விட்டு. நான் வேணும்னே ஒன்றும் தண்ணி ஊத்தல. தெரியாம தான் ஊத்திருச்சுன்னு சொல்றேன்ல. நான் ஃபேன்ஸ் மேல தான் ஊத்த போனேன். அவன் மேல தெரியாம பட்டுருச்சு போல. என்னடா இது? யாருமே நீ ஃபீல் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜோபு. உண்மையிலே நீ இந்த சமையா பண்ற. இதுதான் என்னோட எவ்ரிடே லைஃப். எவ்ரிடே லைஃபா? இப்படிதான் நம்ம தெரு தெருவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். மரலா பேசிக்கிட்டு இருக்க. பின்ன இல்லையா? நான் யதார்த்தமா தான் கமலாக்கு வந்தேன். அப்படியே இங்கே செட்டில் ஆயிட்டேன். இப்போ நான் ஒரு ஃபாரின்காரன். இந்த ஊர்லயும் கொரியன் டீலாம் விற்கும். ரொம்ப நல்லா இருக்கும். பைத்தியங்களா இப்படியே வளரிட்டு இருங்க. வாங்க போலாம். நான் இப்போ வெளில போறேன். நீங்களா அப்புறம் வாங்க. ஏய் இருடா, குதிச்சு நம்ம வெளிய போலாம். அடுத்த ட்ரான்சிஷன் மாத்தலாம். ஐயோ, குதிக்கிறதுக்கு சும்மா பேசிட்டு போயிடலாம். ஒரு வாட்டி குதிச்சு காமி. நீ குதிக்கவே வேணாம். வெளில போயிரு. போ, இங்க இருக்காத. உடைச்சிட்டான். டீ உடைச்சிட்டான். டீ அண்ணா, டீ உடைச்சிட்டான். என்னாச்சு? நான் ரியல் லைஃப்ல இப்படி பேசுவேன்னா நான் குடிக்கினியா? ஆனா இப்ப என்னடா சுகா இன்னுமா சாப்பிடல? ஏன்னா இது வீடியோ. சை, உனக்கு வெக்கமாவே இல்லையா? நான் பாடி பாத்துக்கிறேன். கேமரா இருக்கிறதுனால பிராக்டிஸ் பண்ற மாதிரி சீன் போடுறியா? ஏய் இல்ல, கேமரா ஆன் பண்றதுக்கு முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன் இப்படி பேசுற? நீ டிவியை உடைச்சிட்டே.
அது டேய் அது கேபிள் இல்லடா யாரமே உப்பு மட்டும் தூக்கிட்டு போ உர்றானா உர்றா போடா தூக்கிட்டு போடா உர்றான்னு சொல்றல அடிச்சு மண்டே உடைச்சு போறோம் போடா அங்க ப்ளீஸ் சரி ஒரு ரேப் பாடிங்க எனக்காக எதுக்குடா நான் ரேப் பாடணும் ஒரு ரேப்பரா गाइस சொன்னவனே பாட மாட்டான் அவ்வளவுதான் மரியாதை உனக்கு பாத்துக்க ஆமா பாப்பா சும்மா குபு மட்டும் கூட தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் நீ ஒரு ஃப்ரெண்டா ஏன்டா நீ கூட வந்து சொல்ல பண்ற உனக்கு என்ன பிரச்சனை இப்ப என்னடா நீ என்னோட ஃப்ரெண்ட் இல்லடா நீ எங்க இருந்து வர நீ கிட்ட டைமண்ட் அடி பண்ணா இரிட்டேட் ஆகுது சரி நீ எங்க இருந்து வர நானா சொல்லு நீ எங்க இருந்து வர நானும் பிகிட்ட டைமண்ட் தான் அப்ப நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி என்ன அடிக்கிட்டு இருப்பீங்க உன்ன அடிக்கறாரு அட போங்கப்பா எனக்கு டேட் அடிச்சா கண்டுக்கவே மாட்டறான் நானும் படிக்கிறேன் படிச்சிட்டு தான் இருக்கேன் இங்கிலீஷ் மண்டையில ஏறவே மாட்டேங்குது நீ ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டேன் நான் கூட ஒழுங்கா பேசுறேன் டேய் நான் நிறைய படிச்சேன்டா அப்புறம் என்னாச்சு வாயிலே வர மாட்டேங்குதுடா வார்த்தை நான் அவ்வளவு நேரம் உனக்கு புறம் கண்டுக்கவே மாட்டேன்டா அவன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அவன் பேச எனக்கு தேவையில்லை அவன்கிட்ட பேசணும் அவசியமே இல்லை நான் பேசவே மாட்டேன் ஃபைனலா ஒரு வாட்டி கூப்பிட்டு வைப்போமா ஜெகூப் மதிக்க மாட்டேன்டா அவன்கிட்ட என்ன பேச்சு எனக்கு காதுலயே விழுகலடா அது எப்படி நீ அண்ணன் கிட்ட பேசுற என்கிட்ட பேச மாட்டேன்ற சரி உடனே கேக்குறேன் ஓகே ஒரே ஒரு ஹாய் சொல்லதுக்கு பனிஷ்மென்ட்டா மசாஜ் பண்ண வச்சிட்டீல பண்ணிதான் ஆகணும் என்ன அவமதிச்சு இல்ல அதுக்காக தான் நான் மசாஜ் பண்ண சொன்னேன் ஓகே பை பை இப்போ நான் என்னோட ஆப்ஸ் கம்மி கட்டிய நேரம் வந்துருச்சு முதல்ல உங்ககிட்ட ஆப்ஸ் இருக்கா என்ன இப்படி கேட்டுட்ட ஓ சுகா பாருங்க தலையில ரெட்டா இருக்கு வேற லெவல் ஹேர் கலர் போல இந்த ஹேர் ஸ்டைல் செம்ம நானே கடுப்பா இருக்கேன் தலையில தக்காளி சட்னி ஊத்துற மாதிரி இருக்கு ஜின்னு உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கான் ஆர்மிஸ் ஜின்னு நீ நடத்துடா ஏன் பைத்தியம் நம்ம மேல ஊத்திட்டான்டா ஆர்மிஸ் மேல ஊத்தாம நீ வேணா தொட்டு பாரு 6 பேக் இருக்கு அது 6 பேக் இல்ல நீ உள்ள பனியன் போட்டுருக்க அதான் வெயிட்டா இருக்கு கண்டுபிடிச்சிட்டோம் டேய் தூக்கி விடுறா ஐயா எப்படி போடா பைத்தியம் தூக்கி விடு சொன்னா இப்படி பண்ணிருக்கான் பாருங்க நான் வரேன்டா வாட்டர் ஸ்பிளாஷிங் பார்ட்டி ஏய் யாரா அவன் தண்ணி ஊத்திட்டே இருக்கான் கோவமா வருதே சுகா பாருங்க இப்படி ஜாலியா ஸ்டேஜ்ல படுத்து கிடக்குறானே அத்தனை ஆர்மிஸ் முன்னாடி படுத்துறான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம உண்மை நினைச்சிட்டீங்களா நான் சும்மா சொன்னேன் அவனோட ஸ்டெப்பே அதான் அவனோட கோரியோகிராஃபி அதான் படுத்து கிடக்கணும் உன்னோட எஃபிஃபினி பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அந்த பாட்டு கேட்டாலே நான் எமோஷனல் ஆயிடுறேன்டா சும்மா வேணும்ட்டு என் முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்காது உண்மையிலடா நானே நிறைய வாட்டி ஸ்ட்ரீம் பண்ணிட்டேன் தெரியுமா நீ ஒண்ணு எனக்கு ஸ்ட்ரீம் பண்ண தேவையில்ல சுகா தான் எப்பவுமே பெஸ்ட் ஆமா சாப்பாடு தேர் மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு சுகா சூப்பரா இருக்கு டேஸ்ட் வேற லெவலா இருக்கு சரி நான் வரேன் நான் கேமரா முன்னாடி நல்லா போஸ் கொடுத்துட்டு இருந்தேன் ஆனா திடீர்னு நீ என்ன தெரியுமா பண்ண தோ இப்படி தான் பண்ணா அது பார்த்தாலே திருப்பி வந்துருச்சு இப்படியாடா அப்படியே தான் இதுல ஜம்மா பார்க்கா பயம் தான் இருக்கு நின்று அதனால தான் நான் பயமுறுத்தினேன் ஏன் உனக்கு இன்னும் நிக்க மாட்டேங்குது சுகாவோட சமையல் ஜினியோட சூப்பர் அவனோட ஐடியாவும் வேற லெவலு அந்த பயம் இருக்கட்டும் எனக்கு பயமாக்கு என் கையை பிடிச்சிக்கோ உன்கிட்ட கேட்டுக்க கூடாது எனக்கு பயந்தா தாண்டா விக்கலே வரும் அட கடவுளே எனக்கு விக்கல் நிக்கவே மாட்டேங்குது ஐயோ பாவம் நீ பார்க்க ரொம்ப சோகமா இருக்கியா ஏன் என்னாச்சு சோகமாவா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே நான் ஜாலியா தான் இருக்கேன் கேமரா அங்க இருக்கு இங்க பாரு ஓ இந்த கேம் செம்ம ஃபன்னா இருக்கு வாவ் ஏய் நானும் விளையாடணும் எனக்கும் தாடா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணா குறைஞ்சு போயிட மாட்டேன் நீ இல்ல இங்க பாரு எஸ்ஜி மோதிரம் அப்படின்னா சுகான்னு அர்த்தம் அதுக்கு முன்னாடி ஒரு எம் ஆட் பண்ணிக்கோ ஒரு மெசேஜ் மாறிடும் எம்எஸ்ஜின்னு போட்டுருவாங்க எப்படி இருக்கும் ஏதாச்சும் வளரிட்டு கண்டுக்கவே மாட்டறான் ஓ இவ்வளவு பெரிய ஸ்டேஜா எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு கைஸ் ராத்திரியில விசில் அடிச்சா பாம்பு வருமா நீ இன்னும் தாத்தா காலத்துல இரு இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கட்டுக்கதே சொல்லிட்டு இருக்க பாருங்க தெரியலப்பா சரி ஒண்ணும் இல்ல டேய் சாவியோ ஸ்பூன் இருந்தா குடுங்கடா ராச்சே சீக்கிரம் கிட்ட வாங்கடா இவனை அனுப்பிச்சுக்கங்கடா என்னாச்சு சுகா மாதிரி எல்லாருக்கும் கொழுப்பு வந்துருச்சா வாங்க எல்லாரையும் கட்டி பிடிக்கிறேன் வாங்க அடுத்து யாருக்கு கொழுப்பு சரியா போடுமோ தைரியமா இருந்தாலே போதும் அப்படின்னு தான் இதுல போட்டிருக்கு ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே 3 2 1 ஓ ஓ ஒண்ணு மாதிரி நானும் பண்ணி பார்க்கறேன்